Hi, this is Jayanti. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஸ்குவிட்டை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? கனவா மீன் 250 கிராம், ப்ரான்ஸ் 250 கிராம், வெங்காயம் 1, தக்காளி பாதி, பச்சை மிளகாய் 1, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், பூண்டு 6 பல்லு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், வினிகர் 1/2 டீஸ்பூன், ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேனை வச்சுக்கிறேன். பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 6-7 பூண்டு பல்ல சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே ஒரு பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். பாதி தக்காளி அது மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஒரு பாதி கேப்சிகமை நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 250 கிராம்ஸ் ப்ரான்ஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்குங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஸ்டஃபிங் உள்ளார கரெக்டாக இருக்கும், நல்லா நிற்கும். இதை இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இப்போ நம்ம ட்ரை மசாலாஸ்லாம் போட போகிறோம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். இப்போ இது ஆறிடுச்சு. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நான் கனவா மீன் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதை தலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பவுச் மாதிரி இருக்கும்ல, அதில் தான் நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து இது உள்ளார நல்லா உள்ளே போகிற வரைக்கும் நம்ம ஸ்டஃப் பண்ணணும். அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த கனவா மீனை நான் வினிகர் ஊற்றி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 15-20 மினிட்ஸு. ஏன்னா அது நல்லா சாஃப்ட் ஆகிடும் நம்ம வேக வைக்கும்போது. இதே மாதிரியே நீங்கள் நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாட்டமில் நல்லா போகிற வரைக்கும் நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு
மேலே வந்து நம்ம 3/4 வரைக்கும் ஸ்டஃப் பண்ணால் போதும். கொஞ்சம் இடம் விட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து டூத் பிக்கை போட்டு நம்ம அதை வந்து பின் பண்ண மாதிரி நான் போடுறேன் பாருங்கள், அதை மாதிரி போடுங்க. இது மாதிரி நீங்கள் குத்தி நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது இந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே வராது. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க ஸ்குவிட்டை வந்து மேலே மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்குவிட்டில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. சில பேர் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தாக்கா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம நல்லா அதை மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பேனை வச்சு ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். பேன் நல்லா காஞ்சிடுச்சு. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதை நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்குவிட்டை வந்து நம்ம அழகாக எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4 மினிட்ஸ் ஒரு பக்கம் வெந்தால் போதும். இதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம இப்போ வேக விட போகிறோம். ஃபோர் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம அடுத்த சைடும் நம்ம நல்லா பெரட்டி போட்டுக்கலாம். இது வந்து வெடிக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி நீங்கள் பெரட்டி போட்டுக்குங்க. இன்னொரு ஒரு 4 to 5 மினிட்ஸ் நம்ம வேக விடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இது நல்லா அழகாக ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். நார்மலாக நம்ம வீட்டில் வந்து இதை மாதிரி ஸ்குவிட்டை பண்ண மாட்டோம், நம்ம ஃப்ரை தான் பண்ணுவோம். இது பெரிய ஹோட்டல்ஸில் தான் இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதை வந்து ஏன் நம்மளும் வீட்டில் பண்ணி காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். இதை வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய்.